வெல்கம் டு ஆரம் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி செய்யலாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: புதினா, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, தயிர், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அரைச்சிருக்கேன், பச்சை மிளகாய், லெமன். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து அரைச்சிருக்கேன். அது வந்து எண்ணெயில் போடுறப்போ வந்து எல்லாத்துலேயும் 2 போடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். நெய், கல்லுப்பு, மல்லித்தூள், வரமிளகாய், பிரியாணிக்கு தேவையான சிக்கன், அதாவது ஹீரோ. இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ செய்யலாம். வாங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, நெய் ஊற்றிக்கலாம். சூடாச்சுன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒன்றரை கிலோ பிரியாணி செய்கிறோம். அதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன், 1.5 கிலோ அரிசி. அப்போ தான் வந்து சாப்பாடு சிக்கனும் தனித்தனியாக தெரியும். சரியாக போட்டால் அது வந்து சிக்கன் வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும், ரைஸ் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போதும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கணும். தூள் போட்டால் சீக்கிரம் வந்து கொஞ்சம் இதாகிடும். வெங்காய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு.
இன்னும் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் தான் எசன்ஸியே நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் அந்த மசாலா கிரேமியாக வரும். ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஆயிடுச்சு. ஒன்று இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வாசம் செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கும் சார். நல்லாயிருக்கு வாசனை. இப்போயே பிரியாணி ஃப்ளேவர் வருது. ஆஃப் பண்ணி உப்பு வேறு அந்த ஸ்மெல்லுக்கு கத்திட்டே கிடக்கு. வந்து மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டால் வந்து சாப்பாட்டுக்கு வந்து கலர் வந்து ரெட் கலரில் வரும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சாப்பாடுக்கு வந்து கலர் தேவையில்லை. இந்த கலரே நம்மளுக்கு போதும். நம்மளுக்கு ரெட் கலரில் நல்லா ரெட் கலராகவே கிடைக்கும். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும். பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அரைச்ச பவுட்ரு போட்டுக்கலாம். மல்லித்தூள்,
வந்து பார்த்து போடணும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம், உப்பு நிறையா இருந்தால் சாப்பிட முடியாது. ஏற்கனவே வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக போடணும். இந்த மசாலா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்துச்சு. இப்போ தயிர் போடலாம். அந்த தயிர் போட்டால் வந்து ரைஸ் வந்து அப்படியே உதிரி உதிரியாக வரும். ரெண்டாவது ப்ளஸ் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லெமன் புழிஞ்சிட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனையும் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டால் இப்போ எப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ராஜா மாதிரி இப்போ வந்து சிக்கன் போடலாம். சிக்கன் தான் வந்து பிரியாணிக்கு ராஜா, அரிசி ராணி. இவங்கெல்லாம் வந்து நம்ம மக்கள் மாதிரி. வெங்காயம் தக்காளி அவங்கெல்லாம் மக்கள் மாதிரி. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் தோலை உரிச்சு தான் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் பிரியாணிக்கு வந்து தோலை உரிக்காமல் போட்டால் தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ராஜாவை போட்டாச்சு. ராஜா வந்து மக்களை வந்து பிடிக்கணும். அதாவது சிக்கன் வந்து மசாலாவில் பிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அது வந்து சிக்கன் வந்து அந்த எசன்ஸில் வந்து இதாயிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வந்தோடனையும் நம்ம ராணியை போட்டுடலாம். அதாவது அரிசி நல்லா கொதி வந்தோடனையும் அரிசி போடலாம், ராணியை போடலாம். ராணி ராஜாவோட சேர்க்கலாம்.
ஒரு கலர் கிளறி விட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒன்று தம் போட்டுடலாம். ஒரு கலர் விட்டு தம் போட்டுடலாம். நெய் ஊற்றிக்கலாம். இலை வச்சு தம் போட்டுனா அந்த இலையோட ஸ்மெல் வந்து இறங்கும். வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தம் வந்து அப்படி தான் போட முடியும். இப்போ தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளறிக்கலாம். தம் போட்டு முடிச்சு கிளறிச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக இருந்திருக்கு. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பிரியாணி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பிடிச்சா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.